ஹாய் கைஸ், ரீசெண்டாக நான் எப்போது ஐபிஓ ஓப்பன் ஆகிறதெல்லாம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஐபிஓலாம் நீங்கள் லிஸ்டிங்காக அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப மினிமம் கேபிட்டலே போதும். ஒரு 15,000 இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அதில் லிஸ்டிங் கெயின் வரமிச்சா நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். 30 to 40% வரை உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வர கம்பெனிலாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல லிஸ்டிங் கெயின் உள்ள கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் 4 நாள் ஹோல்டு பண்ணாலே அதோட ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அலோட் ஆகிருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி ரிஸ்க் கம்மியாக நீங்கள் சீக்கிரம் விற்றுட்டு ஓடி வந்துடலாம். எஸ்எம்ஏ ஐபிஓலாம் நீங்கள் அப்ளை பண்ணாதுங்க. அதே மாதிரி எல்லா ஐபிஓலையும் போய் கண்ணை மூடிட்டு போய் அப்ளை பண்ணிடாதுங்க. எதுக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸே நம்ம பார்க்கணும். சும்மா வேல்யூவேஷன் தெரியாமலாம் நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா லோஸ் ஆகிறக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதில் வால்யூம் இருக்கான்னு தெரியணும். ஏன்னா மீன்ஸ் இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு கிடைக்கும் செஞ்சுட்டு, ஆனால் அன்றைக்கி நீங்கள் உங்களால் செல் பண்ண முடியலனாலும் லோவர் சர்க்கியூட் அடிச்சினாலும் உங்களுக்கு லாஸ் உருவாகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம தவிர்த்துக்கணும். எந்த ஒரு கம்பெனி ஐபிஓ வந்தாலும் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கரெக்டாக ஃபண்டமெண்டலாக வேல்யூ உள்ள கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம அப்பப்போ ஐபிஓலாம் ஆரம்பிச்சில் இங்கே வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் கைஸ். அது நான் சொல்கிறதுக்காக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாங்க. நீங்களும் லைட்டாக ரிசர்ச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.